ஒரு காலத்தில் சிறிய கிராமத்தின் ஓரத்தில் செம்போன் என்று அழைக்கப்படும் ஒரு சிறுமி இருந்தாள். அவள் இதயம் பரிசுத்தமானதும் மனம் உறுதியானதும் ஆனது. ஒருநாள் அவளுடைய தம்பி ஒரு மாயக்காடில் தவறிப் போனான். அந்த மாயக்காடு அற்புதங்களாலும் ஆபத்துகளாலும் நிரம்பிய இடம். எல்லோரும் அஞ்சிய அந்த காட்டிற்குள் செம்பொன் தன்னுடைய தம்பியை மீட்பதற்காக பயணம் தொடங்கினாள். அந்த காடில் ஒவ்வொரு அடியிலும் மர்மங்கள் மறைந்திருந்தன. சிறிய சிறிய சோதனைகள் வந்து கொண்டே இருந்தன. பொன்னான வார்த்தைகள், பிரம்மாண்டமான பொருட்கள், இவை அனைத்தும் செம்பொனின் மனதை கவர முயன்றன. ஆனால் செம்போன் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை. தன் மானத்தை, தன் நேர்மையை, தன் சுயமரியாதையை. ஒரு இடத்தில் அவளுக்கு ஓர் அரிய மணிமாலை தரப்பட்டது. அதை எடுத்தால் தம்பியை எளிதாக கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அது அவளுடைய மதிப்பை இழக்கும் ஒரு செயல் என்பதையும் உணர்ந்தாள். அவள் தன் ஆசை உணர்வுகளை மீறி அந்த மணிமாலையை எடுக்காமல் தன் உண்மை வழியில் பயணத்தை தொடர்ந்தாள். நீண்ட முயற்சிக்குப் பிறகு செம்போன் தனது தம்பியை கண்டுபிடித்தாள். தன் நேர்மையாலும் தன் மானத்தையும் பாதுகாத்ததாலும் அவள் வெற்றி பெற்றாள். மாயக்காடு அவளது நறுமணமான நற்பண்புகளால் பிரகாசமடைந்தது. இவ்வாறு செம்போன் நமக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறாள். மானம் என்ற பண்பை உயிரைப் போல மதிக்க வேண்டும்